நண்பர்களே, இந்த நாவலில் ஹிஸ்ட்ரி, வரலாறு, சமகால அரசியல், ஒரு வாழ்க்கை, இது மூன்றையும் பிரபஞ்சன் ஒவ்வொரு பக்கத்திலும் மிக கவனமாக நிரப்பிக்கொண்டே வருகிறார். நண்பர்களே, நான் தையல் நாயகி என்று கோவிந்த மாமாவின் ஒரு மனைவியை பற்றி சொன்னேன். அவர்களுக்கு கோகிலா என்று ஒரு அழகான பெண் இருந்தாள். பிரபஞ்சன் எப்பொழுதுமே பெண்களை அழகான பெண் என்று இதுவரையிலும் எழுதி நான் பார்த்ததே இல்லை. அவர் சொல்லுகிறார், அழகு என்பது என்ன, சிவப்பா என்று எழுதுகிறார். கோகிலா ரொம்ப சகப்பாக இருக்கான், ஆனால் அதான் அழகு. அதெல்லாம் அழகில்லை, சிகப்பெல்லாம் அழகில்லை. கோகிலாவின் கழுத்தில் சிகப்பை மீறி பச்சை நரம்புகள் தெரியும், அதெல்லாம் அழகில்லை, எழுதி கொண்டே போகிறார். இந்த கோகிலாக தன்னுடைய கடையில் எடுபிடியாக வேலை செய்கிற தன்னுடைய சொந்த மைத்துனன் தையல் நாயருடைய சொந்த தம்பி, அவன் பேர் மீனாட்சி சுந்தரம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பற்றி பேசுகிறார்கள். நம்மளே ஒவ்வொரு தகப்பன்களும் ஒரு தாயும் இந்த பகுதியை மட்டும் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.